Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் சேல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இல்லைன்னா ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட். அதுதான் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கோல்டு வந்து ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த ஒரு சார்ட்டை எடுத்தாலும் ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மைக்கு எடுத்துகிட்டு வரல நான். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அது கோல்டாக இருந்தாலும் சரி, கமாடிட்டி, ஸ்டாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது, நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணலாம், எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போகலாம் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டியாக மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன டைம் ஃப்ரேமுக்கு ப்ளே பண்ணுது, நீங்கள் வந்து ஒரு 5 மினிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட் போகிறீங்க. சும்மா ஏனா தானோன்னு 5 மினிட் போகக்கூடாது. ஸோ அந்த இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் 1 மினிட்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ள மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு லோவர் டைம் ஃப்ரேமும் ஹையர் டைம் ஃப்ரேமும், இது 2 டைம் ஃப்ரேமும் எந்த ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் ட்ரேடை வந்து பண்ணணும். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ணுவேன். 4 ஹவர் இல்லைனா 1 டே அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவேன். இதுக்கு கம்மி வந்து நான் என்ட்ரிக்காக போகுவேன், ட்ரெண்டுக்காக போக மாட்டேன். 5 மினிட் 1 மினிட்ல ட்ரெண்டை பார்க்க மாட்டேன். என்ட்ரிக்கு வேணால் நான் 1 மினிட் வரைக்கும் போவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பிஓஎஸ். ஸோ இங்கே சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட் கீழே போயிட்டு நமக்கு கரண்ட் லோவை ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இது வந்து கரண்ட் லோ. அப்போது கரண்ட் ஹை, இது வந்து கரண்ட் ஹை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் ரேஞ்சு. இது லோ அண்ட் ஹைஸ். இதுக்குள்ளே மார்க்கெட் எத்தனை சோர்ஸ் வேணாலும் நடக்கலாம், எத்தனை பிஓஎஸ் வேணாலும் நடக்கலாம், எத்தனை ஸ்வீப் வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நடக்கிற சினாரியோஸ், அதாவது இந்த ஹை டு இந்த லோ டு இந்த ஹை, இதுக்குள்ளே நடக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிரேக்ஸ் வந்து சோர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நடக்கிற இந்த சோர்ஸ் அண்ட் ஸ்வீப்பு, பிஒய்ஸ் இதெல்லாம் வந்து எத்தனை ஸ்வீப்பாக இருந்தாலும் சரி, எத்தனை சோர்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கும் இதுக்கும், அதாவது மார்க்கெட்டுக்கும் கிடையாது, ட்ரெண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் கரெக்டாக ரூலை ஃபாலோ பண்ணி ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே. இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் மார்க்கெட் உள்ள இந்த சோர்ஸஸ், பிஓஎஸ்லாம் நடக்குது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உள்ள ட்ராப் ஆகக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் மூமெண்ட் மட்டும் பார்த்தலாம். இது பேசணும் டைம் ஆகும். ஓகே. கரண்ட் ஹை இருக்குது, கரண்ட் லோ இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சப்ளை வரணும், இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து வரணும். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த சப்ளை வந்துட்டான்.
ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வந்து ஒரு ரெக்கவர் ஆயி மார்க்கெட் ஒரு ஷார்ப் டவுன் வந்து குடுத்துருக்கான். ஓகேங்களா? சரி. மார்க்கெட் இந்த சப்ளைல எடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம்? லோ டைம் ஃப்ரேம்க்கு ட்ரேட் பண்றதுக்கு போலாம். ஸோ, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கு 4 ஹவர்ல. சரிங்களா? இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணி, இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ, நமக்கு இந்த ரீஃபைன்மென்ட்க்குள்ள மார்க்கெட் வந்தா 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனா ரீஃபைன்மென்ட்க்குள்ள மார்க்கெட் வரல. ஸோ, இந்த 4 ஹவர் சப்ளைலயே மார்க்கெட் வந்து கரெக்ட்டா இந்த லோவ எடுத்துட்டான். இப்ப தான் கன்ஃபார்ம் ஆகுது மார்க்கெட் செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இங்க சோச் நடந்ததுக்கு இங்க ஒரு சப்ளைவும், அதுக்கு மேல ஒரு சப்ளைவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த சப்ளை வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கருந்து செல் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளைல இருந்தும் செல் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க சோச் நடந்துட்டு நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல இங்கருந்து பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். பையும் வந்து பண்ணோம். ப்ராஃபிட்டும் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு 15 மினிட்ஸ் போய்க்கலாம். ஸோ, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல ஆக்சுவலா பிஓஎஸ். ஸோ, இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல சோச் வந்து இருக்கு. ஸோ, நம்ம பாஸ்ட் மார்க்கெட்ஸ்லலாம் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. பாஸ்ட் மார்க்கெட்ஸ்ல இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் வந்து பண்ணி ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? சரி. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. ஓகேங்களா? ஸோ, இந்த ஃபிளிப்ப மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஃபெயிலியர் பண்ணிட்டு இந்த இடத்துல சோச் பண்ணிட்டான். ஸோ, நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த சோச் நடக்கிறதுக்கு சான்ஸ் ஹை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அதே மாரி இந்த சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ, சோச் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல ரியாக்ட் வந்து பண்ணிட்டான் மார்க்கெட். ரியாக்ட் பண்ணிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிட்டான். அப்போ இந்த சோச் நடந்ததுக்கும், இந்த சப்ளைல ரியாக்ஷன் நடந்ததுக்கும், இங்கருந்து மேல போய் இந்த சோச் நடந்ததுக்கு பவர் எங்கருந்து கிடைச்சிருக்கு? இந்த டிமாண்ட்லேருந்து கிடைச்சிருக்கு. தென் மிட்டிகேஷன் பண்ண இந்த டிமாண்ட்ல இருந்தும் பவர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இங்கருந்து கீழ வர்றதுக்கு சான்ஸ் ஹை. கீழ வந்து இந்த டிமாண்ட்ஸ்லேருந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ, நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து பெண்டிங் இருக்கு. அந்த சப்ளைல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழ வந்துகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ, இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை டூ லோ போட்டோம்னா, மார்க்கெட் பிரீமியமுக்கு மார்க்கெட் போயிருக்கு மேல. ஓகேங்களா? ஸோ, நல்லா பாருங்க. அந்த ஹை டூ இந்த லோ போட்டோம்னா, மார்க்கெட் பிரீமியமுக்கு போயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சப்ளைல மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சப்ளைல ஃபுல் செல் ஆகறதுக்கு பவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ, இந்த ஃபிளிப் என்ட்ரில மார்க்கெட் இங்கருந்து பை வந்து நடக்கலாம். அப்புறம் இங்கருந்தும் பை வந்து நடக்கலாம். ஸோ, என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கருந்து பை ஆயிட்டு, இந்த சப்ளைக்கு போயிட்டு, இங்கருந்து கன்ஃபர்மேஷன் குடுத்து செல் ஆகும். இந்த லோ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ, ஒண்ணும் இல்ல. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் பை ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க 2 டிமாண்ட் இருக்கு. ஒரு இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும், இன்னொரு டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். அப்போ செல் வந்து எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல செல் வந்து பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளைல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இங்க ஒரு சப்ளை இருக்கு. இங்க ஒரு சப்ளை இருக்கு. மார்க்கெட் அங்க போயிட்டு தான் கீழ வந்துட்டு இருக்கு. அப்போ இங்கருந்து இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேல போறான் அப்படின்னா, இங்க ஃபிளிப் ஆனதுக்கு இந்த இடத்துல ஃபிளிப் ஜோனும் இருக்கு. அது இல்லாம இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்ததுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஹை. ஃபிளிப்பும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் ஒரே டிமாண்டா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஹை. அப்போ கண்டிப்பா
இந்த டிமாண்ட்லேருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட்லேயும் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டிலும் பை வந்து பண்ணுங்கள். இந்த டிமாண்டில் பை பண்ணிவிட்டு இந்த சப்ளையில் செல் வந்து பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையும் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் செல் வந்து பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் டிமாண்டுக்கு வராமல் சப்ளைக்கு வந்துட்டான் அப்படின்னா இந்த டிமாண்டை மறந்துடணும். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் போக வேண்டாம், பை வந்து போக வேண்டாம். சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துட்டான் அப்படின்னா சப்ளைலேருந்து கீழே செல் பண்ணிடுங்க, இந்த லோ வரைக்கும் செல் பண்ணிடலாம் வித் கன்ஃபர்மேஷனோட. ஓகேங்களா? ஸோ மைக் இல்லாதனால சரியாக பேச முடியல, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போனால் இந்த சப்ளை வரைக்கும் போகலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஃபிட், உங்களுக்கு அக்செப்டபிளான ப்ராஃபிட்டில் எக்ஸிக்யூட் ஆகிறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் இது. ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோத்தோட முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.